இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த 3 BHK வீட்டை வீடுன்னு சொல்றதை விட ஒரு சின்ன மாளிகைனே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வீட்டில் செஞ்சிருக்கிற சின்ன சின்ன வேலைப்பாடுகள் அப்படி. வீட்டுக்குள்ள இயற்கையான சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நிறைய ஜன்னல்கள் கொடுத்து, அது போகையும் டெரஸ்ல இருந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி சின்னதா OTS பிளான் பண்ணியிருக்கிறதும், 2.25 சென்ட்லயே வீட்டுக்குள்ள 20க்கு 16 பெரிய லிவிங் ஹால், 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், யூட்டிலிட்டி ஏரியால இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங், நிறைய ஸ்டோரேஜ் கேபினட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான டைனிங் கம் கிச்சன், ஸ்பேசிஸான போர்ட்டிகோன்னு ஸ்டன்னிங் ஆகிற மாதிரியான வீட்டோட பிளானிங்கும், ஃபால் சீலிங், டிவி நைட், மாடல் கிச்சன், உட்டன் பேனலிங் ஒர்க், வால் ஸ்டிக்கர்ஸ், கலர்ஃபுல்லான டெக்ஸ்சர் டிசைன்ஸோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சிருக்கிறதும், இது எல்லாமே பார்க்கும்போது இந்த வீட்டை சின்ன ஒரு மாளிகை மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, எந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3 BHK வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், 25 அடி அகலத்திலையும் 47 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன்ல இருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் ஒயிட், லைட் அண்ட் டார்க் டெரகோட்டா கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, அதுலேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸோட வீட்டோட பாக்ஸ் டைப் ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி டெஃபன் கிளாஸ் கொடுத்து, பால்கனியை சுற்றியும் யூ ஷேப்பில் பார்டர் ஒர்க் செஞ்சு அங்கே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 12க்கு 16.25 ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்கிற 2 சைடு வால்லையுமே பேரலல் பார்டர் டிசைன்ஸோட 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லையும் சன்சைட்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹனிகோம் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 4 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணி அங்கே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸை SSTல மாட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க்கோட தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஃபோயர் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5.5க்கு 5. ஃபோயரோட ஒன் சைட் வாலில் கிரே வித் கிளிட்டரிங்கான கோல்டன் தீமில் வால் ஸ்டிக்கர்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் டிசைனர் ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டி இந்த ஃபோயர் ஏரியாவை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோயருக்கு பக்கத்திலே வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். நிலவு சாஃப்ட்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துபடி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 10. இந்த பெட்ரூமோட 3 சைடு வால்லையும் லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, ஒன் சைடு வாலில் மட்டும் நிறைய சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ஸ் கொடுத்து டெக்ஸ்சர் டிசைன் செஞ்சுருக்காங்க. அது போக ஷோகேஸ் திங்ஸ், புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேனும் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் 2 லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், கார்னரில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்க மாதிரி வால்ட்ரோப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கே டைல்ஸும், வாலுக்கு ஃபுல்லாமே டார்க் வித் ஒயிட் கலரில் கிளாஸ் லுக் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், கீசர், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. வீட்டோட ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 20க்கு 16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி சர்க்கிள் பேட்டர்ன் தீமில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக 2 சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் நார்மல் UPVC விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை கேபினட். டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி CNC லேசர் கட் டிசைன்ஸோட உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க.
ஹாலோட சவுத் சைட் வாலில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டும், சைடில் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்ட்ரிப் லைட்டும், ஸ்டார்கேஸ் ஏரியா பக்கத்தில் பாக்ஸ் டைப்பில் 3 ஷோகேஸ் ஷெல்ஃப் வித் ஸ்பாட் லைட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 8x16. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடல் கிச்சனும், அது போக ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் கேஸ்கெட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைடில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும், பேக் சைடில் கடப்பாக்கள் வச்சு ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபும், 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஏரியா. ரைட் சைட் கார்னரில் ஃப்ரீ ஸ்டாண்ட் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக இங்கே நிறைய விண்டோஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இது வீட்டோட அவுட்டர் பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 3x4. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் சைடு ஹேண்ட்ரல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஒன் சைட் வாலில் புத்தர் ஃபோட்டோஸ் கொடுத்து அங்கே டிசைனர் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் அங்கே சீலிங்கில் ஹேங்கிங் லைட்டும், இயற்கையான சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி சர்க்கிள் பேட்டர்னில் டெரஸில் ஓடிஎஸ் கொடுத்து அங்கே டஃப் அண்ட் கிளாஸும் சேஃப்டிக்காக மெட்டல் கிரில்லும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜோட அளவு 5x16. பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரஞ்சு வித் கோல்டன் கிளிட்டரிங் ஆன தீமில் டெக்ஸ்சர் டிசைன்ஸை செமி டைமண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் ஃப்ளூட்டர் பேனல்ஸ் டிசைன்ஸில் வால் ஸ்டிக்கர்ஸை லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் 16 அடிக்குமே வால்ட்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட்னு இன்டி ஒர்க் செஞ்சு வால்ட்ரூஃப் கபோர்டுக்கு பக்கத்துலேயே பெரிய மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அங்கே ஸ்டடி டேபிளும் விண்டோக்கு பக்கத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே சென்டரில் ஸ்டார் டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும், கார்னர் எட்ஜஸுக்கு ஃபுல்லாமே ஃபோக்கஸ் லைட்டும், சென்டரில் ஒரு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கு உட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி பார்க்குற மாதிரி வால் மவுண்டட் டிவி லைட் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x6. இந்த பெட்ரூம்லையும் கீசர், வெஸ்டர்ன் க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது இந்த பெட்ரூமுக்கான ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 6x4. பால்கனியோட ஃப்ரண்ட் சைடில் பேரப்பட்டு வாலுக்கு பதிலாக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்ட்ரல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. செகண்ட் கிங்ஸ் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் மெரூன் வித் கோல்டன் கலர் தீமில் வால் ஸ்டிக்கர்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸும் சீலிங்கில் நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும்
சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைட் வாலில் ஃபுல்லாமே 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், வால்ட்ரோப் கபோர்ட், பெரிய மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டடாக நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணி இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது 3rd மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜோட கடைசியில் இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர். அதுக்கு பின்னாடி ஒரு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஒன்சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி அங்கே மெட்டல் கூலிங் ஷீட் லே பண்ணியிருக்காங்க. இது கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்காக ஸ்ட்ராங்கான மெட்டலில் ரெடி பண்ணியிருக்க ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஓடிஎஸ் கொடுத்து அங்கே டஃப் அண்ட் கிளாஸும் மாட்டியிருக்காங்க. டெரஸோட ஒன்சைட் கார்னரில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸும், அந்த சின்டெக்ஸுக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜுக்கான ரூமே செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரவணம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 95 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.